தொடர்ந்து நம்ம ஈரானுடைய நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை பார்க்கலாம். அதுலயும் பாத்தீங்கன்னா சவுதி ஏமன் வேற சண்டைய ஆரம்பிச்சிருக்காங்க. ஈரான் அமெரிக்கா தான் அடிச்சுக்கிறாங்க, மத்திய கிழக்கு அமைதி இல்லைன்னு பார்த்தா இப்ப சவுதி ஏமனும் சண்டைய ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு 2-3 நாளாவே நிறைய வார்னிங் எல்லாம் வந்ததை பார்த்திருப்போம். எங்க இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிச்சுன்னு உங்களுக்கே தெரியும். ஆயத்துல்லா கொமேனி அவர்கள் இறந்த போது கூட கிடையாது. இறந்தது பாத்தீங்கன்னா நமக்கு ரமலான் சமயத்திலேயே அடிச்சிட்டாங்க, அப்ப கிடையாது. அதுக்கப்புறம் இந்த அடக்கம் செஞ்சாங்க பாருங்க, இப்ப ஒரு போன வாரத்துல அந்த சமயத்துல அடக்கம் செய்யும் போது அவங்களுடைய பிளைட் இறங்குச்சு. ஈரான்ல இருந்து ஏமனுடைய சனால இறங்குச்சு. இறங்கும் போது அப்ப அங்க இருந்த சவுதி படை இறங்க விடல. ஏன்னா ஏமனை சவுதி கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறதுனால ஏமனுடைய கவர்மெண்ட்டும் சவுதியுடைய கவர்மெண்ட்டும் சேர்ந்துதான் அங்க ஏமனை கண்ட்ரோல் பண்றாங்க, ஒரு குறிப்பிட்ட பகுதியை தவிர. அந்த குறிப்பிட்ட பகுதி தான் ஹவுதிஸ் கீழ் இருக்கு. எப்படி லெபனான்ல இஸ்புல்லா தனி கவர்மெண்ட் தனியோ அதே மாதிரி ஏமன்ல ஹவுதிஸ் தனி கவர்மெண்ட் தனின்னு இருக்காங்க. அப்ப அந்த கவர்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்றது சவுதியா இருக்கிறதுனால சவுதி அந்த விமானத்தை இறக்க விடாம என்ன பண்ணியிருந்தாங்கன்னா தாக்குதலை நடத்தியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு பண்ணி எப்படியோ ஹவுதிஸ் தரையிறக்குனாங்க. அதுக்கப்புறம் தரையிறக்குன விமானத்துல இங்கிருந்த ஹவுதிஸ் குழுவை சேர்ந்தவங்க ஏறி போய் ஆயத்துல்லா கொமேனி அவர்களுடைய இறுதி ஊர்வலத்தை கலந்துக்கிட்டாங்க. அது திரும்ப ஈரானுக்கும் போச்சு. இது பல வருஷமா இது நடக்காம இருந்துச்சு. 10 வருஷமா அங்கிருந்து இங்க போக்குவரத்து இல்லாம இருந்தது, இப்ப நடந்துச்சு. அதுல இருந்து இப்ப ஹவுதிஸ் போயிட்டு வந்தது யாரை கேட்டு நீங்க அந்த விமானத்தை தடுத்து இங்க நிறுத்த விடாம, அதுவும் இந்த சமயத்துல போய் அப்படி செய்வீங்களா? சும்மா ஏன் ஈரான்ட்ட டீலிங் எல்லாம் போடுறீங்க, அப்ப ஈரானுடைய விமானத்தை மட்டும் இறங்க விட மாட்டீங்களான்னு சொல்லிட்டுதான் இப்ப ஹவுதிஸ்க்கு ஒரே கோவம். அதுல இருந்து பாத்தீங்கன்னா இப்படியே மாத்தி மாத்தி பேச்சுவார்த்தையும் சண்டையும் தரைவழியில அடிக்கிறது இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. விமான தாக்குதல்கள் நீங்க செஞ்சிருக்கவே கூடாதுன்னு சொல்லிதான் வான் பண்ணி அடிச்சிட்டு இருக்காங்க. இந்த நிலைமையிலதான் இப்ப ஹவுதிஸ் என்ன அறிவிச்சிருந்தாங்கன்னா சவுதியுடைய கப்பல் ரெட் சீயை கடக்க கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அப்ப சவுதிக்கு சம்பந்தமான எந்த கப்பலும், அதாவது அங்கிருந்து மத்த நாட்டுக்கு போனாலும் சரி, மத்த நாட்டுல இருந்து அங்க வந்தாலும் சரி. ஏன் அங்கிருந்து மத்த நாட்டுக்கு போகும்? ஏன்னா அவங்க பாத்தீங்கன்னா என்ன பிசினஸ் பண்ணுவாங்க. சவுதி எல்லாம் பாத்தீங்கன்னா பல நாடுகளுக்கு எண்ணெயை ஏற்றுமதி பண்றாங்க. அதுல இருந்து வெளிநாட்டுல இருந்து ஏதாவது ஒரு சில பொருட்களையும் இறக்குமதி பண்ணுவாங்க. முக்கியமா இவங்க எல்லாம் ஏற்றுமதி பண்ணுவாங்க. அதுக்காக பாத்தீங்கன்னா அங்கிருந்து எந்த பிசினஸ் கப்பலும் எங்களுடைய ரெட் சீயை கடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, நீ எப்படி எங்க இடத்துல விமானத்தை இறக்கக்கூடாதுன்னு சொல்லியோ அதே மாதிரி எங்க இடத்துல நீ கப்பல்ல வராத அப்படின்னு சொல்லிட்டு ஹவுதிஸ் அறிவிச்சிருந்தாங்க. வந்தா நாங்க கப்பலை அடிப்போம், தரைவழியிலயும் சண்டைக்கு வர ரெடின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த நிலைமையிலதான் பாத்தீங்கன்னா ஒரு கப்பல் யான்ஹோடைய கப்பல்னு சொல்றாங்க. அந்த கப்பல் வந்துட்டு இருந்திருக்கு. வர்றதை பார்த்துனுமே இவங்க வான் பண்ணிட்டாங்க ஹவுதிஸ், வராதீங்க திரும்பி போங்க. ஆனா அவங்க ஜிபிஆர்எஸ் எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு திருட்டுத்தனமா வந்துட்டு இருந்திருக்காங்க. அப்படி திருட்டுத்தனமா வந்துட்டு இருந்த கப்பலை தான் என்ன பண்ணிட்டாங்க, பல தடவை வான் பண்ணதுக்கு பிறகு இன்னைக்கு அடிச்சுட்டாங்க. நல்லா கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு முழுசா அடிச்சுட்டாங்க. அது எண்ணெய் கப்பல் அப்படிங்கறதுனால முழுசாவே அது பத்தி எரிஞ்சு கொண்டு இருக்குது. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சவுதி எவ்வளவு வான் பண்ணிருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அது இல்லாம இது இப்ப எப்படி போயிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்காவுக்குமே ஒரு சில சான்ஸ் கொடுத்த மாதிரி தான் ஆயிடுச்சு. ஏன்னா ஹவுதிஸ அடிக்க முடியாம தான் இவங்களுடைய ப்ராஸ்பர்ட்டி கார்டியன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரெட் சீயை பாதுகாக்கக்கூடிய அந்த ஒரு இதுவே கைவிட்டுட்டாங்க. முடியல அமெரிக்காவால ரெட் சீயை மீட்கவே முடியாம என்ன பண்ணிட்டாங்க, போறவே கைவிட்டு ஹவுதிஸ்ட கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு தான் இவங்க சமாதானத்துக்கு போனாங்க. அமெரிக்கா யாராவது அடிக்க மாட்டாங்களா ஹவுதிஸ்ன்னு எதிர்பார்க்கிற நேரமா பார்த்து இப்படி ஒரு சண்டை வருது. இப்ப ஹவுதிஸ் சவுதியை அடிச்சதுக்கு அப்புறம் சவுதியை வச்சு என்ன பண்ண போறாங்க, ஏமன் முக்கியமா ஹவுதிஸ அடிக்கிறதுக்கு இப்ப அமெரிக்கா திட்டத்திட்டு இருக்காங்க. அதே சமயத்துல சவுதியும் சான்ஸ் பார்த்து காத்துட்டு இருக்காங்க. ஏமனை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியுது, ஆனா ஏமன்ல இருக்கக்கூடிய ஒரு சில பகுதிகளை ஹவுதிஸ் கண்ட்ரோல் பண்றாங்க. ஒட்டுமொத்த ஏமனும் நம்ம கண்ட்ரோலுக்கு வந்தாதான் நமக்கு எப்படி இருக்கும், நம்மளுடைய சவுதி கொஞ்சம் சேஃபா இருக்கும். ஏன்னா பல வருஷத்துக்கு முன்னாடியே சவுதியுடைய அரம்கோவே ஏமன்ல இருந்து அடிச்சிருந்தாங்க. அப்ப பக்கத்தால் இருக்கக்கூடிய நாடுகள் நமக்கு கட்டுப்படணுங்கிறதான் எல்லாருமே ஆசைப்படுறாங்க. எப்படி நெத்தனியா பக்கத்தால் இருக்கக்கூடிய லெபனானை பிடிச்சு வச்சுக்கணும், காசாவை பிடிச்சு வச்சுக்கணுங்கிறாரோ அதே மாதிரிதான் இப்ப சவுதி ஏமனை பிடிச்சு வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்ப அவங்களுக்குள்ள சண்டை வருது. அதுக்கு பாத்தீங்கன்னா சவுதி யாருடைய உதவி நாடுவாங்கன்னா முதல்ல பாகிஸ்தானுடைய உதவி நாடுவாங்க. ஏன்னா பாகிஸ்தான் ஏற்கனவே டீலிங் போட்டு வச்சிருக்காங்க. உங்களை பாதுகாப்போம், உங்களுக்கு ஏதாவது வேணும்னா நாங்க தருவோம், நாங்க உங்களுக்காக ஆட்களை அனுப்புறோம், ஏவுகணைகளை அனுப்புறோம், அணு ஆயுதத்தை கூட அனுப்புறோம்னு சொல்லிட்டு சவுதி என்ன பண்ணி வச்சிருக்கான், டீலிங் போட்டு வச்சிருக்கான். அதனால சவுதியுடைய ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக இப்ப பார்க்கும்போது ஒரு பக்கம் அமெரிக்காட்டி இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்ட்டி உதவி வாங்குவாங்க. அமெரிக்காட்ட எதுக்கு உதவி வாங்குவாங்கன்னா உங்களுக்கே தெரியும், அமெரிக்கா தான் என்ன இருக்கு இந்த பிரச்சனைக்கெல்லாம் முதல்ல காரணமே. சும்மா இல்லாம போய் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இந்த ஈரான்னாலதான் உங்களுக்கு எல்லாம் பிரச்சனைன்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய அந்த தளங்களை எல்லாம் திறந்ததுக்கு பிறகுதான் இப்ப ஈரான்காரனும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, சவுதி அடிச்சுட்டு இருந்தாங்க. இவங்களுக்கு உதவி தரக்கு வேற ஆளே இல்ல, போய் அமெரிக்காட்ட உதவி கேட்கறாங்க. இப்ப கூட அமெரிக்கா பாத்தீங்கன்னா இப்ப
2 நாளைக்கு முன்னாடி வந்து சவுதிக்கு வந்து அவங்களுடைய டொமஸ்டிக் பர்பஸ்க்காக வந்து அணு ஆயுதத்தை வந்து என்ன பண்றாங்க, சாங்ஷன் பண்ணிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது அமெரிக்கா தான் சவுதிக்கு அணு ஆயுதம் லெவலுக்கு கூட சப்போர்ட் பண்றாங்கும் போது அதுல ஒரு முக்கியமான டீலிங்கா 100க்கும் மேற்பட்ட ஒப்பந்தங்கள் பேசப்பட்டு கையெழுத்திடப்பட்டிருக்கு. அதுல ஒரு ஒப்பந்தம் என்னன்னா, அந்த ஏரியா இருக்கு பாருங்க, அந்த ரெட் சி பகுதி, அங்க உங்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் வந்தாலும் நாங்க காப்பாத்துவோம்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படி சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ரெட் சி பகுதியில தான் வந்து சவுதிக்கு வந்து ஹவுதீஸை பார்க்கும்போது பயமா இருக்கு. அதனால அப்படி ஒரு பிரச்சனை எப்பயாவது வந்தாலும் நாங்க காப்பாத்துவோம்னு சொல்லியிருக்கறனால இந்த தடவை வந்து ஹவுதீஸ் அடிச்சதுனால அடுத்து சவுதி இதுல ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கும் போது உள்ளக்குள்ள பாகிஸ்தானையும் அமெரிக்காவையும் இழுத்து விடுவாங்கன்னு சொல்லப்படுது. பார்க்கலாம். அப்படி நடந்துச்சுன்னா ஒரு பக்கம் ஹார்மோஸ் மூடியிருக்கு, இன்னொரு பக்கம் ரெட் சீயும் மூடிருச்சுன்னா ரொம்ப ஒரு விதமான நெருக்கடியே இந்த உலக நாட்டு மக்களை சந்திப்பாங்க. முக்கியமா நாம சந்திப்போம். ஏன்னா நமக்குலாம் அந்த பக்கம் இருந்தா வந்து ட்ரக்கெல்லாம் வந்துட்டு இருக்கு. நல்ல விலைவாசி ஏறிடும். இப்பவே விலைவாசி என்ன ஆயிட்டு இருக்குது, உச்சத்தை தான் தொட்டுட்டு இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். இதெல்லாம் தான்